என் பேர் லாவண்யா சார். நான் 15,000 ரூபாயில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தேன். 10ஆம் மாதம் போல் வாங்கியிருந்தேன். இதோட 7 மாதம் ஆகுது. நான் வந்து எனக்கு வீட்டுக்காரி இல்லை, எனக்கு 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. நான் மாதம் 1000 ரூபாய் எடுத்து வச்சு தான் இந்த மிஷினை நான் வாங்கினேன். கையில் ரொக்கமாக எடுத்துன்னு போனேன். 15,300 சில்லறை. நாங்கள் 1 ரூபா கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகே, நான் வாங்கின்னு வந்துட்டு 2 மாதம் தான் நான் நல்லா யூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே எனக்கு ஒர்க்கே ஆகலை. நானும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், எத்தனையோ தடவை போயிட்டு வந்துட்டேன். நாங்கள் சர்வீஸ் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. சரி சர்வீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கின புது பொருளையே ஒரு மோட்ரு மாற்றினாங்க. அந்த செகண்டே அது ஒர்க் ஆகலை. சரி மறுபடியும் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். மறுபடியும் சர்வீஸ் வருவாங்கன்னாங்க. சரி மறுபடியும் வந்தாங்க, பேர் பார்ட்ஸ் மாற்றினாங்க. அது அந்த செகண்டே ஒர்க் ஆகலை. சரி மறுபடியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். மறுபடியும் சர்வீஸ் வருவாங்கன்னாங்க. சரி மறுபடியும் வந்து பேர் பார்ட்ஸ் மாற்றினாங்க. நானும் கேட்டேன், எத்தனை தடவை தான் ஒரு பொருளை நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க? ஒரு பொருளை ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி அது ஓடினாலும் பரவாயில்லையா, அது ஒர்க் ஆகலையா, அந்த செகண்ட் அது ரிப்பேர் தானே ஆகுது அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நாங்கள் மறுபடியும் சர்வீஸ் பண்ணுறோம் மேடம், நாங்கள் ஆளை அனுப்புகிறோம் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் மிஷின் எடுத்துன்னு போயிட்டேன். எனக்கு ஒன்று பொருளை மாற்றி கொடுத்துருங்க, இல்லைன்னா கேஷ் என் கையில் காசு கொடுத்துருங்க சார். இந்த மாதிரிலாம் எங்களை அழிய வைக்காதீங்க. நாங்கள் பொருள் காசு கொடுத்து தானே வாங்கணும். இஎம்ஐயில் வாங்கினா நாங்கள் நாங்களே தூக்கி போட்டிருப்போம் அந்த பொருளை. நான் வாங்கி சும்மா தான் நான் வச்சுன்னுக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னதுக்கு, நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம், நீங்கள் பொருளை ஏற்றுன்னு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் மறுபடியும் வந்துட்டேன், பொருளை ஏற்றுன்னு வீட்டுக்கும் வந்துட்டேன். மறுபடியும் சர்வீஸ் பண்ணாங்க. மறுபடியும் பேர் பார்ட்ஸ் மாற்றினாங்க. இதோட லாஸ்ட்டாக இந்த வாரத்துக்கு முன்னாடி தான் சர்வீஸ் பண்ணாங்க. எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன் நான். சரி நானும் ஆஃபீஸ் போயிட்டேன். நேற்று நைட்டு தான் நான் போனேன். நானே என் தங்கச்சி எங்கள் அண்ணி 3 பேரும் போகணும். போயிருந்தக்கே எனக்கு ஒன்று பொருளை மாற்றி கொடுத்துருங்க, எனக்கு இந்த நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். அதே தான் அவங்க சொல்லினே இருந்தாங்க, சர்வீஸ் பண்ணுறோம் சர்வீஸ் பண்ணி ஓடலனா பரவாயில்லையே, ஓடனா பரவாயில்லையே, ஓட மாட்டேங்குது என்னத்துக்கு இந்த சர்வீஸு, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் சொன்னதுக்கு, போலீஸ்காரங்க நான் கிருஷ்ணெல்லாம் ஊற்றிட்டேன். நான் மிஷின் மேலே ரோட்டில் வச்சு கிருஷ்ணெல்லாம் நான் ஊற்றிட்டேன். எரிக்க போனேன். போலீஸ்காரங்க அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானேன்னு போலீஸ்காரங்க என்னை கேட்டாங்க. சார் இல்லை சார், காசு குத்து வாங்கின பொருள் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழிவானேன், இந்த கம்பெனிக்கு அழிவானேன், இந்த பொருளுக்கு நான் கஷ்டப்படுவானா சார் அப்படின்ட்டு நான் கேட்டதுக்கு, அவங்களும் போலீஸ்காரங்களும் பேசினாங்க. நீங்கள் மாற்றி கொடுக்கலாம்ல மேடம் சார், பொருளை நீங்கள் நினச்சா மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, போலீஸ்காரங்க முன்னாடி அவரும் மாற்றி கொடுக்க மாட்டோம், நாங்கள் சர்வீஸ் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால ஆர்குமெண்ட் போயிடுச்சு சார். எங்களுக்கான சாதகமான எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலதுனால எனக்கு பொருளே வேணாம், எதுவுமே வேணாம், நான் பட்ட கஷ்டம் என் 2 குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் செலவாக போட்டு வந்துட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் சார். அவ்வளோதான் சார். இப்போ எப்போ எந்த இடத்துல வாங்கினீங்க? ரிலையன்ஸு பல்லவன் சாலை சார். அண்ணா சாலை. ஆமாம் சார். எத்தனை முறை இதை சர்வீஸ் பண்ணிருக்கீங்க? இதோட எனக்கு 5 தடவை சர்வீஸ் பண்ணிட்டாங்க சார். அதுக்கே ரோட்லேயே விட்டு நீங்கள் காசு போட்டு தானே வாங்கினீங்க அதை? ஆமாம் சார். எனக்கு போலீஸ்காரங்க வந்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல அவங்க கிட்டங்கிறப்ப என்னால் எதுவும் பண்ண முடியல சார். அவ்வளோதான் சார். அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணார் அவங்களுக்கு? எனக்கு எதுவுமே இல்லை சார். நாங்கள் சர்வீஸ் தான் பண்ணுவோம் சார். போலீஸ்காரங்க முன்னாடியே நாங்கள் சர்வீஸ் தான் பண்ணுவோம், வேறு எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம். வாரண்டிலாம் இருக்காது? வாரண்டி இருக்குது சார். வாரண்டிலாம் இருக்குது. வாரண்டிலாம் இருக்குது. மாற்றியே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சார். 2 மாதத்துலேயே ப்ராப்ளம் வந்துச்சு சொன்னீங்களா, அப்படியே என்ன சொன்னாங்க அவங்க? அப்பயே நான் சொன்னதுக்கு நான் சர்வீஸ் தான் பண்ணுவோன்றாங்க. எனக்கு பொருளை மாற்றி கொடுங்கன்றதுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம், அது ஒர்க் ஆகும், நீங்கள் போங்க வீட்டுக்கு அப்படி தான் என்ன தான் அள்ளியா வச்சாங்களே ஒழிஞ்சி, அவங்க போகிறப்ப அவங்க இஷ்டத்துக்கு தான் பேசினாங்களே ஒழிஞ்சி, நான் பேசிட்டேன் அவங்க காதிலே வாங்கம்மா, சர்வீஸ் தான் பண்ணுவோம், நீங்கள் போங்க அப்படின்னு தான் என்ன தான் அள்ளிய விட்டாங்க. என்ன பிராண்டில் வாங்கினீங்க? வேர்புல்ஸ் கம்பெனி. வேர்புல் இப்போது அது ஸ்டோர் ஆகுது சார். இப்போ அந்த பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேர்புல் கம்பெனி தான் நீங்கள் போய் இது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க எங்களை கேட்குறாங்க. காசு கொடுத்து வாங்குறது இந்த கம்பெனியில், பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஏன் அங்கே போகணும்? கஷ்டப்பட்டு வாங்கணும்னு சொல்கிறீங்க, இப்போ அந்த பொருளை தூக்கி போட்டு வந்தீங்க, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல சார். அது வீட்டில் வச்சுன்னு இருந்தால் அது பார்க்கறது எங்கள் வயிறு எரியுது சார். அது பார்க்காமே இருந்துட்டு எனக்கு அந்த கஷ்டம் தெரியாது.